ஸ்ரீ குருபியோ நமக. கமலா நாராயணன் ஹியர். போன எபிசோடில் இந்தோளம் பாடி முடித்தாச்சு. தன்னியாசி பற்றி விவரமாக சொல்லியும் விருத்தமாகவும் பாடியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தன்னியாசியோட ராகத்தை பற்றி ஆரோணம் அவரோணம் அது எதில் ஜன்னியம் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் அதை ஒரு தூரம் திருப்பி ரிப்பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தன்னியாசி பாட்டை நம்ம பாட பண்ணலாம். தன்னியாசியோட ஆரோணம் அவரோணம். சகம பனி சனிதப மகரே சகம பனி சனிதப மகரே. இந்த ராகம் வந்து 8வது மேளகர்த்தா தோடி ராகத்தில் ஜன்னியம். அது போனத்துலேயும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஜன்னியம் ஜன்னிய ராகத்துக்கும் மேளகர்த்தா ராகத்துக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்க, மேளகர்த்தா ராகம்னா எல்லாம் வரிசையாக இருக்கும் சொரங்கள், சரிகம பதனி சானிதப மகரின்னுட்டும். ஜன்னிய ராகத்தில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சகமப்பான்னு வருது பாருங்க, தனியாசியில் கூட ரீயை விட்டு காக்கு போகிறது, அது மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து வக்கரமாகவும் வரும். அப்புறம் அவுடவ ஷாடவ சம்பூர்ணம், அந்த மாதிரி வந்து எல்லா சுரமும் 2 பக்கமும் இருக்காது, ஒன்று குறைஞ்சி கூடி அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சுப்படும் இது ஜன்னிய ராகம்னு. ஜன்னிய ராகம் தெரிஞ்ச அப்புறமா அந்த மேளத்தோட நம்பரை வச்சுட்டு நம்ம 72 மேளகர்த்தா புக்கில் போட்டிருக்கோம். அதை வரிசையாக பார்த்துட்டே வந்தால் எத்தனாவது மேளத்துலேருந்து ஜன்னியங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். எத்தனாவது மேளத்துலேருந்து ஜன்னியங்கிறத என்னத்துக்கு புரிஞ்சுக்கணுன்னாக்க, அந்த எத்தனாவது மேளமோ அந்த மேளத்தோட சொரஸ்தானங்கள்லாம் போட்டிருப்பா. அதை பார்த்துட்டு அதில் இருக்கிற அதே சொரஸ்தானங்கள்லாம் இந்த ராகத்திலேயே வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அடுத்தபடி இதை வந்து நம்ம தன்னியாசி ராகத்தோட சாகித்யத்தை பாட்டை நம்ம சொல்லிக்கலாம். தன்னியாசி பல்லவி. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சம்பு மகேஸ்வரி ஆதரித்தாள், அரவணை துன்னபயம் தந்தாள். ஆதரித்தாள், அரவணை துன் அபயம் தந்தாள். நின்றாளினை பற்றினேனம்மா, நின்றாளினை பற்றினேனம்மா. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சம்பு மகேஸ்வரி ஆதரித்தாள், அரவணை துன் அபயம் தந்தாள். நின்றாளினை பற்றினேனம்மா. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. அனுபல்லவி. சுகமளிக்கும் ஞான ஒளியை அகமதிலேற்றி சுகமளிக்கும் ஞான ஒளியை அகமதிலேற்றி சகல ஜீவர்களையும் தடுத்தாட்கொள்ளும் தண்டினி. சகல ஜீவர்களையும்
தடுத்தாட்கொள்ளும் தண்டினி சுகமளிக்கும் ஞான ஒளியை அகமதிலேற்றி சகல ஜீவர்களையும் தடுத்தாட்கொள்ளும் தண்டினி ஜம்புகேசர் மோகினி சுகாசினி அம்புஜபாணி அலிகுலவேணி சூலினி நௌபும் அன்பதுய தீர்க்கும் சர்வாணி பைப்புனலிடைய அமர்ந்தர் கோரி நியராணி ஜம்புகேசர் மோகினி சுகாசினி அம்புஜபாணி அலிகுலவேணி சூலினி நம்பும் அன்பதுய தீர்க்கும் சர்வாணி பைப்புனலிடைய அமர்ந்தோர்க்கினிய ராணி அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி. சரணம். ஆனை காவலில் அழகுற அமர்ந்து ஆனை காவில் அழகுற அமர்ந்து அன்னையாய் அன்பர்களை ரட்சிக்குமாயே அன்னையாய் அன்பர்களை ரட்சிக்குமாயே ஆனைகாவில் அழகுற அமர்ந்து அன்னையாய் அன்பர்களை ரட்சிக்குமாயே கர்ம வினைகள் தொலைந்து கடை தெருவழி தேடுவோரே கர்ம வினைகள் தொடர்ந்து கடை தெருவழி தேடுவோரே கருணையால் வழிகாட்டி உயர்வேற்றும் தாயே கருணையால் வழிகாட்டி உயர்வேற்றும் தாயே அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி. சரணமன் துரித காலம். ஆனைகாவில் அழகுற அமர்ந்து அன்னையாய் அன்பர்களை ரட்சிக்குமாயே கர்ம வினைகள் தொலைந்து கடை தெருவழி தேடுவோரே கர்ம வினைகள் தொலைந்து கடை தெருவழி தேடுவோரே கருணையால் வழிகாட்டி உயர்வேற்றும் தாயே கருணையால் வழிகாட்டி உயர்வேற்றும் தாயே கருத்தில் உன்னை அரை கண நிறமெனும் கருத்தில் உன்னை அரை கண நிறமெனும் உறுதியாக கொண்டால் மாயையனும் உறுதியாக கொண்டால் மாயையனும் இருளகன்று ஞான ஒளி வீசிடுமே இருளகன்று ஞான ஒளி வீசிடுமே திருநீலகண்ட நடியில் சேர்க்குமே திருநீலகண்ட நடியில் சேர்க்குமே கருத்தில் உன்னை அரைகண நிறமெனும் உறுதியாக கொண்டால் மாயையனும் இருளகன்று ஞான ஒளி வீசிடுமே திருநீலகண்ட நடியில் சேர்க்குமே அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சம்பு மகேஸ்வரி ஆதரித்தாள் அரவணை துன்னபயம் தந்தாள் நின்றாளினே பட்டினே நம்மா ஆதரித்தாள் அரவணை துன்னபயம் தந்தாள் நின்றாளினை பற்றினே நம்மா அகில முழுதும் ஆளும்
பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. இது நல்லா பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ முழு பாட்டையும் ஒரு தரம் நம்ம பாடிடலாம். இதில் அனுப்பல்லவிலையும் துரித காலம் வருது, சரணத்துலேயும் துரித காலம் வருது. இப்போ முழு பாட்டும் பார்த்துடலாம். அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சம்பு மகேஸ்வரி ஆதரித்தாள். அரவணை துன்ன பயம் தந்தாள் நின்றாளினே பற்றினே நம்மா. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி சுகமளிக்கும் ஞான ஒளியை அகமதிலேற்றி சகல ஜீவர்களையும் தடுத்தாற் கொள்ளும் தண்டினே. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி சுகமளிக்கும் ஞான ஒளியை அகமதிலேற்றி சகல ஜீவர்களையும் தடுத்தாற் கொள்ளும் தண்டினி. ஜம்பு கேசர் மோகினி சுகாதினி அம்புஜ பாணி அலிகுலவெணி சூலினி நம்பு மன்பதுய தீர்க்கும் சர்வாணி பைம்புனலிடைய மந்தொர்க்கினிய ராணி. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஆனைக்காவில் அழகுற அமர்ந்து அன்னையாய் அன்பர்களை ரட்சிக்குமாயே. கர்ம வினைகள் தொலைந்து கடை தேறுபடி தேடுவோரை கர்ம விலைகள் தொலைத்து கடை தேரும் வழி தேடுவோரை கருணையால் வழி காட்டி உயர்வேற்றும் தாயே. கருணையால் வழி காட்டி உயர்வேற்றும் தாயே. கருத்தில் உன்னை அரை கண நேரமெனும் உறுதியாக கொண்டால் மாயையெனும் இருளகண்டு ஞான ஒளி வீசிடுமே திருநீல கண்ட நடியில் சேர்க்குமே. கருத்தில் உன்னை அரை கண நேரமெனும் உறுதியாக கொண்டால் மாயையெனும் இருளகண்டு ஞான ஒளி வீசிடுமே திருநீல கண்ட நடியில் சேர்க்குமே. அகில முழுதும் ஆளும் பரமேஸ்வரி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. இந்த தன்யாசி நன்னா பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பீடம் 16வது பீடம். அந்த 16வது பீடம் நாயகி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. பீடத்தோட பேர் காஷ்மீரம். தேவியோட கழுத்து மேல் பகுதி விழுந்த இடம். அங்கே தேவியோட பேர் மகாமாயா. காவல் காக்கிறவர் பேர் திரிசந்தேஸ்வர். புனிதமான க்ஷேத்திரம் அமர்நாத் குகை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இது விவரம் சொல்லிட்டேன். இதை நாயகியில் ஒரு தடவை நான் விருத்தமாக பாடி காமிக்கிறேன். புண்ணியக்ஷேத்திரமான அமர்நாத்தில் திரிசந்தேஸ்வரர் காத்திட மகாமாயா எனும் பெயர் கொண்டு தேவியும்
கழுத்தில் மேல் பகுதி வீழ்ந்த இடம் காஷ்மீர பீடமான தேவி காஷ்மீர பீடமான 16ஆம் பீட்டமதே வணங்கி வாழ்த்து ஓ மே